கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் புஸ்தகம் 97 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த தகப்பன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை விட்டு விலகுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களே, நீங்க என்ன செய்யணுமா? தீமையை விட்டு விலகணும் அப்படிங்கிறார். தீமையில் பிரியப்படுகிறவரும் தீமைக்குள்ளாய் வாழ்கிறவரும் கர்த்தருக்கு பிடிக்காத பிள்ளை. தீமை அப்படின்னாலே நம்ம எல்லா ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம அப்படி ஒரு தீமை ஒன்றும் செய்யலையே, யாருக்கு எது செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தீமையை விட்டு விலகணும். எந்தெந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா, கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்க கூட பேசுவதற்கு தேவன் கொடுக்க மாட்டார், அந்த டைம் கொடுக்க மாட்டாரு. இங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும், நம்ம இருதயத்துல ஒவ்வொரு காரியத்தை ஒழிச்சு உட்கார்ந்து இருந்தாலும், தேவன் பரலோகத்துல பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த பிள்ளை என்ன செய்யுது? தீமையை விட்டு விலக மாட்டேங்குது. பாருங்க, சங்கீதம் 34 சங்கீதத்துல ஆவியார் 14வது வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து. தீமை விட்டு விலகி நன்மை செய், நீ சமாதானத்தை தேடு. இப்படி கர்த்தரிடத்துல அன்பு கூறுற பிள்ளை சொல்லவே வேண்டியதில்லை. இது தப்பு, இது ரைட்டுன்னு எல்லாம் அது அவங்களுக்கு தெரியும். இது ஆண்டவருக்கு பிடிக்கும், இது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, அவரை நோக்கி பின்பற்றி போற பிள்ளைங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அவர் கரத்தை பிடிச்சுக்குவாங்க. ஒரு நாள் அந்த கரம் நம்மளை விட்டு விலகாது. ஏன்னா தாய் தகப்பன் கூட பிள்ளைங்க போச்சுன்னா, அப்பா கரம் தான் பிள்ளைய பிடிக்குமோ ஒழிய பிள்ளைக்காரன் அப்பாவை பிடிக்காது. ஏதாவது பயம் வந்தா தான் திடீர்னு ஓடி வந்து கையை பிடிச்சுக்குவாங்க. ஆனா அந்த கரம் பார்த்தீங்கன்னா, அப்பா கரம் பிள்ளை கூடயே பிடிச்சிட்டு போகும். ஏதாவது வழி எங்கேயாவது போகுதா, கல் இருக்குதா, ஏதாவது முள் இருக்கா, டப்புன்னு இழுத்துருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் மேல அன்பு வைக்கிற பிள்ளைய தீமை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்றாரு. வெறுத்து விடுங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றாருங்களாமா. அடுத்து சொல்றார், துன்மார்க்கின் கைக்கு அவங்கள நீங்களாக்குறார், அவங்கள தப்பி வைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரிடத்துல அன்பு கூறும் பொழுது, தீமை விட்டு விலகும் போது பரிசுத்த ஆத்மாவை காப்பாற்றதும் இல்லாம துன்மார்க்குடைய கையிலிருந்து கர்த்தர் தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். எந்த சூழ்ச்சியான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.